சரி நாங்க பாக்குறோம். ஐயாக்களுக்கு சொன்ன நாளைக்கு தான் வந்து என்ன கொண்டு வராங்க நெல்லியடி குடும்பத்தை பகுதியிலே மக்கள் கொடுத்த முறைப்பாட்டு அடிப்படையிலே அந்த பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்திருந்தோம். விஜயம் செய்து மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை என்று கூறியிருந்தார்கள். அதாவது போலீஸார் இந்த பிரதேசத்துக்கு வந்து அவர்கள் பேரும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கின்ற இளைஞர்களை துன்புறுத்தியதாகவும் வன்முறைக்குட்படுத்தியதாகவும் அவள் மீது பாரிய கொடுமைகளை செய்ததாகவும் இந்த மக்கள் முறைப்பாடு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முறைப்பாடுகளின் பிரகாரம் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கின்றோம். எனவே உதாரணத்துக்கு பார்த்தால் மனிதாபிமான செயல்பாடுகளிலே போலீஸார் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மக்கள் இங்கே சொன்னதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே விளைச்சித்தனமான தாக்குதல் நடந்திருக்கின்றது மக்கள் மீது. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம். அதே போன்று ஒரு வீட்டிலே ஓடாமல் என்ற டிப்பர் அதை எடுத்து சென்று அது டாக்ஸ் இன்சூரன்ஸ் இல்லை என்று சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் அதிலே மணலேற்றி சென்றதாக குறிப்பிடப்பட்டு பொய்யான வழக்குகள் செய்யப்பட்டிருப்பதாக இங்கே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாடத்தையும் கவனமாக கேட்டிருக்கின்றோம். எனவே நெல்லியடி பருத்தித்துறை போலீஸார் தொடர்பு கொண்டு இது தொடர்பான அடுத்த விசாரணைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே போன்றுதான் குறிப்பாக மக்களோடு போலீஸார் அணுகின்ற பொழுது மக்களை மக்களாக மதிக்க வேண்டும், அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். போலீஸார் கடமை செய்யத்தான் வேண்டும் இல்லை என்றல்ல. ஆனால் இவர்கள் கூறுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிகவும் விளைச்சித்தனமாக தான் காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக நான்கு காலத்திலே பாராளுமன்றத்திடம் உரிய பாதுகாப்பு அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை முன்னிலைப்படுத்துவோம் கட்டாயமாக. செல்லாசாரம் ஐசாரம் நிறைய பேர் வந்தவை எல்லாம் முன்பக்கம் வேலியெல்லாம் விழுத்தி கேட்டெல்லாம் விழுத்திட்டு வந்து வீட்டை வெட்டுகளை எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் கொடி கொடி எல்லாம் தடவினாங்க. நாங்கள் நுழம்பு வேலையெல்லாம் பார்த்து தடவி மனுஷனை வழியில கொட்டி வந்தாச்சு. நான் பிள்ளைய தூக்கி கொண்டு வெளியில வந்தேன். ஏன் சார் பிடிச்சனீங்கன்னாக்க பொறண்டு சொல்லிச்சுனேன். ஐசி கேட்டு ஐசி கொண்டு வச்சுனேன். அடுத்த நாள் 9:30 போல போனேன். அடுத்த நாள் 9:30 போல போய் கேட்டேன், மனுஷனை பார்க்கணுமென்று சொல்லிச்சுனோம். அவனை களவு கேசண்டு வச்சு அடிக்கணும், சித்திரவதை செய்யணும். அங்கே எனக்கு மனுஷனை காட்டுங்க நான் கேட்குறேன்னு சொல்ல மனுஷனை காட்டேல. ஒரு 12 மணிக்கு உள்ள ஒரு 5 நிமிஷம் அதுவும் கேஸ் போல சொல்லிச்சது. நீங்கள் நான் சொல்ல மட்டும் கதைக்கக்கூடாது, நான் சொன்ன பிறகு தான் நீங்கள் கதைக்கணுமெண்டு அவள் தாங்கள் அடித்து அந்த அடி தாங்கலாமல் அவள் ஒத்துக்கொண்டதை சொல்ல வைக்கிறதுக்கு தான் கூட்டி கொண்டு வந்தவன். கூட்டியாந்து கேட்டுச்சுன்னா டே களவெடுத்தனோடு கேஸ் போலீஸ் சொல்கிறார் கேட்டேன். கேட்டதுக்கு அவர் சொன்னார் ஓமன் எவ்வளோ களவெடுத்து தந்த வேண்டியதுக்கு அவர் சொன்னார் 1:30. எங்கே களவெடுத்தனீங்கன்றதுக்கு அவருக்கு எடுத்தடம் தெரிஞ்சால் தான் நான் சொல்கிறாங்க முழுசிக்கொண்டுன்னுண்டார். சரி செல்லா பொலிசு வந்தார், டே களவெடுத்தனிய ஓ களவெடுத்தனா எவ்வளோ தந்தது அவருக்கு 1:30 சொல்கிறார். ஏக்கத்தில் இவருக்கும் 1:70 சொல்கிறார். எங்கெங்க களவெடுத்தனி அதுக்கும் அவர் யோசிக்கிறார். ஏன்னா எடுக்க போன இடம் தெரிஞ்சால் தான் சொல்கிறாங்க. செல்லா சார் சொல்கிறார் ஓ அங்கே அரசடியில் அதுக்கு எந்த மனுஷன் சொல்கிறா ஓ அரசடியில் அப்போ உங்க என்று சொல்கிறேன். அப்போ என்னென்னமா தந்த 50 20 30 40 எந்த மனுஷன் சொல்கிறேன். அப்போ நாங்கள்ட்ட சார் போகிறோங்க நான் இனிமேல் கதைக்கலாம் தானே. நாங்கள்ட்ட என்ன மனுஷனா குட்டி தம்பி நீ 1:70 வேண்டி என்ன செய்தனின்னு கேட்டேன். அவர் யோசிச்சுட்டு சொன்னால் ஓ எந்த சிலவுக்கு எடுத்தேன். அப்போ நாங்கள் 5 ரூபா 10 ரூபா சிலவழிக்காத நீ என்னென்று 1:70 சிலவழிச்சானே ரெண்டு கேட்க ஜோசிட்டு. அப்போ சரி இந்த பிள்ளையை கொண்டு சத்தியம் பண்ணேன்னு நான் கேட்டேன். அதுக்கு ஜோசிக்க செல்லாசர் சொல்கிறார் ஓ சத்தியம் பண்ண ஏன் யோசிக்கிறேன். அவர் சத்தியம் பண்ணல. அதுக்கு பிறகு எந்த மனுஷனுக்கு முதல் 2 பேரை பிடிச்சாது. அவர் 2 பேரோட சேர்த்து இங்கே எங்கள்ட ஊருக்கு கொண்டு வந்துட்டு 3 பேரையும் கொண்டு வந்து எந்த மனுஷனை வீடியோவில் அந்த வீடியோவில் இருந்தவ போட்டிருந்த கலர் உடுப்பு எடுக்க சொன்னாராம். இல்லை மனுஷன் சொன்னாராம் இந்த 3 ஜீன்ஸ் தான் இருக்கு, இதை விட என்னட்ட வேறு ஜீன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல ஏதோ ஒரு ஜீன்ஸ் எடுத்தாராம். மாஸ்க் எடுக்க சொன்னாராம், மாஸ்க் இல்லையான்னு சொன்னாராம். சொன்னதுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து நீ இப்படித்தானே கட்டுவேன் கட்டேன்ட்டு கட்டிக்கின விளம்பெல்லாம் காட்டினாராம் செல்லா சார். அப்போ இவர் அதே போல் கட்டி காட்டினாராம். அப்போ என் அக்கா கேட்டவரான் சார் நான் எடுத்துட்டு உடுப்பு 2 அதுக்கு அவர் சொன்னார் சரி நீங்கள் எடுக்கக்கூடாது அவர் தான் எடுக்கணுமாண்டு. ஜெக்கெட் கேட்டாராம், ஜெக்கெட் இல்லை எங்கன்னு விட்டு அவர்கிட்ட சித்தப்பா சித்தி இருக்கணும். சித்தப்பாண்ட ஜெக்கெட் இருக்கு, அந்த ஜெக்கெட்டை எடுத்துக்கொண்டு போச்சுனோம். களவெடுத்ததுக்கு ஆதாரமாமன்னு சொல்லி ஜெக்கெட்டை எடுத்துக்கொண்டு போடணும். போய் அந்த எங்களை கதைக்க விடலை. அப்போ அங்கே நெல்லியடி போலீஸும் ஒரு கேஸ் போலீஸும் இல்லை. அப்போ கூட்டி வந்த செல்லாசிர கடன் கதை கட்டுமோன்னு சொல்ல அப்போ நாங்கள்கிட்ட ஏன் கூட்டி தம்பி இப்படி சொன்னீன்னு சொல்ல அவன் முதல் பிடிச்ச 2 பேரும் அடியில்
இவனுக்கு களவுக்கும் இவனுக்கு சம்மந்தம் இருக்காண்டு அவங்க சொன்னதாமண்டு இவன் சொல்ற. அப்ப இவையும் அடியில சொல்லிச்சுனமா நீ இப்படி சொன்னாதான் ஒரு மாதிரி வெளியில வருவேன், நீ நாங்க சொல்லுமா போல சொல்லு, தன்னால அடி தாங்கலாது, அதுதான் நான் ஓமண்டு இப்படி அவ சொன்னதை போலயே சொன்னேன்ட்டு என் மனுஷன் சொன்னான். அதோட இவன் 3 பேரையும் 3 பக்கத்தால கேகேஸுக்கு கொண்டு போனான். அப்பவும் செல்லாசர் சொல்றான், நீ சொல்ற மாதிரி சொல்றதெல்லாம் இருக்கு, அங்க கொண்டு போனால் செய்யாத சித்திரவதை செய்வினா. அதே போல முதல் நாள் பார்க்க இந்த மனுஷனுக்கு விடத்துல மட்டும்தான் ஒரு தழும்பு இருந்தாரு, கையிலெல்லாம் காயம் அவர் அப்ப காட்டையில எனக்கு. அடுத்த நாள் வரைக்கும் இந்த முகம் இவ்வளவும் அப்படியே கண்டி இடிச்சவையா, கேகேஎஸ் போலீஸாரெல்லாம் முடிச்சு முகம் எல்லாம் வீங்கி போட்டுது. அடுத்த நாளும் கொண்டு வந்து எங்களுக்கு காட்டல, 11:30 மட்டும் நாங்கள் நெல்லியடி பொலிசில் இருக்கிறோம். இவ கொண்டு வந்து காட்டிலேன்னு மனிதர்ம குழுக்கு போய் ஏச்சியோஸுக்கு அங்கால போய் இங்கே கொண்டு வரணுமெண்டு நாங்கள் திரும்பி வந்தனாங்க. பொலிசில் இல்லை, மனுஷனை பார்க்கணுமேட்டு நாங்கள் ஆட்டை பிடிச்சி இங்கே வந்தது. இங்கே வேற இவாண்ட மகனுக்கு இவா வீட்லேயே வச்சு முன்னுக்கு வச்சு தொங்க விட்டுட்டு உடம்புல உடுப்பு இல்லாமல் வச்சு களவெடுத்ததை தானே அடி வேகம் அடி தாங்கிலாத இதில் இல்லாத களவை ஓமண்ட ஒத்துக்கொண்டுருந்தேன். நகையை தாவண்டா எடுத்தானே கொடுக்குறாங்க, அதுகள் அந்த அடி தாங்கலாது உன்னெடுத்தானே நகை விற்கிற விலைக்கு யாரும் கொடுப்பினோம், நாங்கள் கொடுக்காயினோம். எங்கள்கிட்ட இருந்தால் இவ்வளோ சித்திரவதையை நாங்கள் கொடுக்காம விடுவோமோ இல்லை. அப்படி வந்து எங்கள் மனுஷனை நகை எரிச்சிட்டு தாவன்னு சொன்னார். அவர் அடியில் எனக்கு தனியன்னு கேட்க ஒரு போல சிங்கள போல சொன்னு கேட்க சொன்னார், சின்ன சாங்கலி எரிச்சிட்ட கொடு. அப்போ இவன் வரும்பொழுது இந்த சந்தியில் நின்று தான் இந்த அரிசிட்ட தாங்கன்னு சொல்ல நாங்கள் கொண்டே கொடுக்க சொன்னேன். போன வருஷம் மே மாதம் வச்சுனா இந்த அடைவு இல்லை 14ஆம் தேதி 15ஆம் தேதி வந்தவன் 12ஆம் தேதிக்கு பிறகு வச்ச அடைவு அரிசிட்ட தாங்குவான். அவரும் அந்த பயத்தில் நீ முதல் பிடிச்சவருக்கு செல்லக்குமார் பேர், செல்லக்குமார்ட்ட மனசியோட போய் வச்சா அந்த கண்ணை காட்டி காட்டி சொல்கிற அடைய வச்ச அரிசிட்ட கூட நான் இங்கே நீ வேணுமெண்டா இந்த அடியாக்கினேல இல்லாத களவு ஓமண்டு ஒத்துக்கொள்ளலாம், என்ன இல்லாத அரிசிட்ட கொண்டு வந்தானே நான் தரையலாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு இவையும் கொண்டு போனாது, கொண்டே பொலிசில் இல்லை. நாங்கள் மனிதோர்ம குழுவுக்கும் நானும் இவாவும் போனது, சஜீவன் அம்மாவும் போனது. அங்கே போக மனிதோர்ம குழுவில் எங்களை என்னென்னு கேட்டுச்சு. நாங்கள் நடந்தது இப்படி இப்படின்னு சொன்னேன், வயது வழியெல்லாம் கட்டி எழுதிச்சுன்னா எழுதிட்டு அவர் சொன்னார், நான் ஒரு மீட்டிங்கு போகிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க உண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அடுத்தவர் வரையில அவருக்கு பேரும் கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் போனாங்க. வந்து 2 மணிக்கு போனாங்க, வரைக்கும் 5 மணி. அவர் அதுக்கு பிறகு வந்துட்டார், ஒரு 3-3:30 கூட வந்துட்டார். அங்கே மனிதர் மக்கள் ஆணையாளர் பெரியவர் வந்து போன எடுத்து இப்படி விசாரணை கொடுத்து நீங்களாம் கொண்டு வந்து நீங்களோட ஓசிசர் இல்லையான்னு சொல்லிட்டார். இவன் 3 பேரை எப்படிப்பட்டவே நாங்கள் பிடிக்கவே இல்லை. அப்போ நான் கேகேஸ்ல இருந்து நெல்லியடி போலீஸ் தான் இந்த மெடிசனை வந்து பிடிச்சாரு. 2 பிடிச்சி களவு கேசனை வச்சு அடிச்சு சித்திரவதை செய்யணும். 3 நாளும் சாப்பாடு கொடுக்கல, எங்களையும் சாப்பாடு கொடுக்க விடையில, பார்க்க விடையில. அதாவது நான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள்ட்டு சொன்னேன். அவர் எத்தனையோ பேருக்கெல்லாம் போன இடத்துக்கு கேட்டேன், கேட்க ஒரு இடத்துல இருந்து இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் ஒரு 4:45 போல சொல்லிச்சுன்னா 2 பேரை கொண்டு போய் நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். அப்போ அதுவும் எங்களுக்கு கேட்க யாரையோ தெரியாது. பிறகு பார்த்தா சொல்லிச்சுன்னா துரைராசா டிலக்ஷனும் சரவணபவன் சஜீவனையும் ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா. அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு சொல்லிச்சு, இந்த ஃபோன் நம்பரை கொண்டு போங்க, உங்களோட பார்க்க விடாமல் கதைக்க விடாமல் செய்தால் உடனடியாக ஃபோன் எடுங்கோண்டு. நாங்கள் நாளைக்கு 9:45 நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷனில் நிற்போம்னு சொன்னேன். நாங்கள் இங்கே வேற எங்களை கேகேஎஸ் போலீஸ் கூப்பிடுச்சுது. அப்போ அதில் பெரியவர் கேட்டார், ஏன் மனிதோர்ம குழுவுக்கு போனீங்க, இதன் பின்விளைவு அனுபவிப்பீங்கள் தானே. அப்போ எங்களுக்கு தெரியல பின்விளைவு, இந்த களவு கேஸ் ஓட்டாலும் பிரச்சனை இல்லை, 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே வரலாமன்ற நம்பிக்கையில இருக்கலாம். பிறகு கோட்ஸுக்கு 17ஆம் தேதி கொண்டு போய்க்க சொன்னோம். 11 கிராமும் 300 மில்லிகிராமும் என்னுடைய மனுஷனுக்கு போட்டது. அங்கே போட்டு நான் அதுக்கு முதல் கேட்குறேன், சார் என்ன கேஸ் போட்டீங்கன்ற, கொலை கேஸ் போட்டினான்ட்டு கேகேஎஸ் பொறுப்பதிகாரி சொல்கிறேன். அங்கே போனால் இப்படி அவங்க 3 நாள் 7 நாள் பொலிஸ் நிலையத்தில் வச்சு விசாரிக்க கேட்டவ, ஜட்ஜமாக 3 நாள் தான் கொடுத்தவ. அந்த 3 நாளுக்கும் களவு கேஸ் பிடிச்சி ஹைஸ் கேஸ் போட்டுட்டு 3 நாள் வச்சிருந்துட்டு 3ஆம் நாளுக்கு 2 களவு கேஸ் போட்டிருக்கணும். 63 லட்சம் சொச்சமாம் ஒரு களவு கேஸுக்கு. அதுக்கு பெரட்டியில் 19,500 ரூபா சாமானுக்கு பெருமதியான களவு போனதாம், அதுக்கு பெரட்டு ரெண்டு கொண்டு போடணும். இப்போ 14 நாள் போட்டு வைக்கணும். இந்த குழந்தைய விட்டுட்டு நான் 2 நாள் வேலையை போனால் வேலைக்கு வந்தபடியாக பிள்ளை அலையில. நேற்று 3 மணி மட்டும் நின்றபடியாக இந்த பிள்ளை அலையில வேலையை விட்டுட்டு வந்தேன். எங்களை ஆள் பார்க்குறாரு, இதுக்கு நீங்கள்லாம் நீதி வேண்டி தரணும். எஸ்பிட்ட போவே எஸ்பி சொன்னால் நாங்கள் அடிச்சு உங்களுக்கு காட்டாட்டி மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்ல சொல்லி, மற்றும்படி தாங்கள் பொறுப்பில்லை, இல்லை நீங்கள் மனித உரிமை கொடுங்க போங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி சொன்னவர், பருத்துறை எஸ்பி சார் சொன்னவர். அப்புறம் நாங்கள் மனித உரிமை குழுக்கு 3ஆம் நாள் தான் போனாங்க. 14ஆம் தேதி இரவு 10:45 எனது மனுஷனை பிடிச்சது. அடுத்து நான் 11:30 போ களவு கேசுனவே 12 மணிக்குள்ளே காட்டினவேன். அதுக்கு பிறகு காட்டேன். பிறகு 17ஆம் தேதி இரவு தான் காட்டினேன். இப்போ எங்கே வச்சிருக்கு? இப்போ யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருக்கிறேன். எவ்வளோ நாள் தடுப்பு காலம்? 14 நாள் போட்டது, 19ஆம் தேதி விட்டார், செவ்வாய்க்கிழமை வழக்கு.
இந்த பிள்ளையா 4 மணிக்கு வேலையை போகிறோம், விவசாய வேலைக்கு தான் போகிறோம். அப்போ வேலையால் வந்து பிள்ளை 2:30க்கு வேலையால் வந்து அந்த பிள்ளை வர சரி இந்த பிள்ளை குளிச்சுட்டு கல்மேத்தும் கையில் கொண்டு இந்த தந்தியில் தான் போய் நின்றாங்க. அப்போ செல்லகுமார் வரை இடையில பிடிச்சி கொண்டு வந்து அவன் சொல்லியிருக்கணும், உன்னோட வந்தவனுக்கு போன் கதைன்னு சொல்லத்தான் இவன் போன் கதை என் பிள்ளை அதில் நிற்கத்தான் தூக்கி போட்டு கொண்டு போனேன். மோட்டை சைக்கிள் போட்டு கொண்டு போய் முள்ளி பத்தேக வச்சு இரவாக அடிச்சிருக்கணும். அடித்து போய் அங்கே கொண்டு தனி பத்தேக கொண்டு அடிக்கண்டு அடிச்சிருக்கணும். அடித்து நாங்கள் காணாலியாண்டு நெல்லியாடி பெருசாகிட்ட பேக்க அவன் சொல்லிச்சுன்னு தாங்க பிடிக்கலையாண்டு 10 ரூபா பெருசுக்கு போனோம். அங்கே என் சொல்லிச்சுன்னு பிடிக்கலையாண்டு இப்படி எத்தனை வச்ச நம்பர் எல்லாம் நாங்கள் கேட்டு எடுக்க நாங்கள் பிடிக்கலையாண்டு சொல்லிட்டோம். பேருந்து நாங்கள் நெல்லியாடி பெருசாக வந்து கேட்டால் என்னையா அவர்தான் பிடிக்கலையான்னு அப்போ ஆரையா அப்படி கேட்டாக்கா பிடிக்க வாங்கன்னு சொல்லி நாங்கள் பிடிக்க போனோம். பிடிக்க போக எங்களை தெளிச்சுன்னா உஞ்சு அங்கே வந்து வச்சிருக்கிறோம், இதில் இருங்கம்மான்னு சொல்லி. அப்போ நாங்கள் இருக்கோம் பிள்ளைய குட்டி வந்து கேட்கணும் இன்னொட்டு களவடுத்ததானே நாங்களும் ஐயா அப்படி களவங்க இந்த பிள்ளைய செய்யலை, நீங்கள் சும்மா விட சித்திரவதைக்கு தான் பிள்ளைய அடிவை காட்டியில் சொல்லியிருக்கு, இந்த பிள்ளைகளை அப்படி தப்பு செய்யவேலைன்னு சொல்லி தான் நாங்கள் சொன்னோம். சொல்ல எங்களுக்கு முன்னால் தேஞ்ச பிள்ளைக்கு கம்பியால் போட்டு அடி நெல்கள் பெருசுக்க வச்சு அடித்து நாங்கள் என்ன உள்ளுக்கு குடி வந்து எனக்கு சேன் போட்டுட்டேன், ஏன் கலைக்கணும் போகணும் வந்து சேன் போட்டுட்டேன். பிள்ளை கலவரத்தை நான் ஐயா பிள்ளை கலவரத்தை தெரியும் நாங்களே இல்லைங்க பித்தளத்தோடு போட்டுக்கோம் நல்ல பகுனவையெல்லாம் போட்டு கொண்டு தெரியும். பிள்ளை கலவரத்துக்கு யாரும் கலவரத்துக்கு அங்கே இந்த பாவிகளை கொண்டு வந்து ஏழுங்க நீங்கள் அப்படி சுற்றுறதே இன்று சொல்லிட்டு நாங்களுக்கு சனிக்கிழமை நெல்கள் பேச வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கதவுகள் பூட்டிட்டு வெளிசிலவே நிற்க பிள்ளைய கொண்டு வந்து இந்த கதவெல்லாம் விட்டு பிள்ளைக்கு செய்யாத சித்திரவையெல்லாம் செய்து என்ன எங்கே வச்சேன்னு எங்கே போனீங்க பிள்ளை அடிவை காட்டில இல்லைன்னு சொல்ல உடுப்பை எல்லாத்தையும் கொட்டி அதுக்கு வச்ச காசு எல்லாத்தையும் 2,02,500 காசு இருந்தேன். மற்ற இந்த ஏசியம் காட்டு 2 வாங்கி புத்தகம் 2 3 கத்தி நாங்கள் வீட்டுத்தோட கண்டு வச்சேன். அந்த கத்தி பிள்ளை அந்த நெத்திக்கு போட்டு அடிக்கிற அந்த லைட்டு எல்லாம் அடிவை காட்டில பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நாங்கள் நெல்லியாடி பரிசில் நிற்க கொண்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வரோம், திங்கக்கிழமை நாங்கள் நெல்லியாடி பரிசில் நிற்க ஃபோன் எடுத்து சொல்லிங்கன்னா இந்த வீட்டை வந்து நிற்கிறோம் உடனடியாக வரைச்சோம். அப்போ நாங்கள் ஆட்டோ வச்சு கொண்டு வீட்டை வந்து நிற்க பிள்ளைய நடுமுத்தத்தில் வச்சுக்கொண்டு பேருந்து துரோபத்தை தான் கதவு நாங்கள் சொன்னால் ஏன் துரோபக்காக்கு ஏன் பிள்ளை ரொம்ப கொண்டாந்து வச்சுக்கிறீங்க துரோபக்காட்ட இந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு இந்த சித்திரவேலாம் செய்து ஏன் இப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லி அப்போ நாங்கள் துரோப்பு கொடுத்தோம். நாங்கள் சுரந்து வேறுங்க எல்லாத்தையும் கொட்டிக்க எல்லாத்தையும் பார்த்து இது அடைய வச்ச உருசீட்டை தான் கேட்டாங்க பிள்ளை கலவரத்தையும் தந்ததை நாங்கள் அடைய வச்ச உருசீட்டை கொடுக்கணும். இந்த கோட்டு நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு அடித்து எல்லாத்தையும் நெல்காடி பெருசு அமர்ந்து நின்றாங்க எல்லாம் அடித்து எல்லாம் சித்திரம் செய்து பேருந்து பிள்ளைய வந்து தூக்கி போட்டு தொக்கண்டு எறிஞ்சு தலையை கம்மக்காட்டிக்கு ஓட்டி தூக்கி எல்லாம் அடித்து அப்படி தென்னை மாட்டை கத்தியால் வெட்டி இந்த பிள்ளைக்கு அப்படி சித்திரவேலாம் செய்த இந்த பிள்ளைய கொண்டு வச்சா நாங்கள் அங்கே வச்சா எங்களை இங்கே காட்டை விட்டுட்டு நெல்காடி பேச 3 நாள் வச்சுருந்துட்டு சும்மா 2 வருஷம் கலகு சென்று போட்டு பெருசுக்கு இருந்ததா கலவுக்கு போனவங்க பொலிசு இனக்கான வெகுமஞ்சளத்தை வச்சு இருந்து வந்து அவங்க கலவுக்கு போனவங்க. அப்போ இதெல்லாம் பொலிதேசு தானே கொண்டே எல்லாம் குடிக்கணும் சும்மா மக்களை கொண்டே குடிக்கணும். 3 பேரை சேர்த்து பிடிச்சிட்டு 2 பேரை நெல்லியடி பொலிசுல ஒப்படைச்சது ஒரு ஆளை பரத்திர பொலிசுல அப்படி ஒப்படைக்கணும். தானே பிடிச்சீங்க அவச்ச மூட்டை தேக்கி அவச்ச இதெல்லாம் 10 ரூபா பெருசுல வச்சு கொடுத்துட்டீங்க. எங்க பிள்ளை கஷ்டப்பட்டு நாங்கள் வச்ச காசு எடுத்துட்டு பிள்ளைங்க கோணையும் எடுத்துட்டு இன்னும் கோட்டில் கொண்டு ஒப்படைக்கிறது. அப்போ என்ன ஒரு ஆட்சி சாமானை கொடுத்துட்டு எங்க பிள்ளை நாங்கள் கஷ்டப்பட்டு வச்ச காசு தராயலாம் அது வேலை காசு ஏற்கனவே இருந்து அந்த பிள்ளை அந்த காசு சேர்த்து தேர்த்து வச்சு அந்த காசை எடுத்தோம். கல்யாணம் குடிச்சிட்டு அவங்க மூட்டை கேக்கில குடிச்சிக்க எங்க பிள்ளை இந்த வீட்டுக்காக வச்சு எடுத்த காசை நீங்க தரையாது போனையும் தரையாது. அப்படி ஒப்படைக்கணும் 3 பேரையும் ஒரே ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு இன்னும் 2 ஸ்டேஷனுக்கு ஒப்படைப்பீங்க 2 பேரை இங்க ஒரு ஆள் அங்க வானம் பயப்படுத்தி வானம் எடுத்து எனக்கு மடி போட்டு என்னையும் பயப்படுத்தி ஏற்றி கொண்டு போய் வானத்தில் ஏற்றி கொண்டு போய் என்ன கொண்டு போய் பொலிசில் ஒப்படைச்சிட்டு தாங்கள் மணலை வானத்தை கொண்டு மணல் ஏற்றி கொண்டு எனக்கு அந்த மணல் குற்றமும் போட்டு என்ன கோர்ட்ஸில் ஒப்படைச்சவேன். பிறகு இப்போ என்ன புனையில் விட்டாச்சு இப்போ கோர்ட்ஸில் எனக்கு இப்போ என்ன குற்றத்தை ஒப்புக்கொள்ளாட்டிக்கு எனக்கு தேவையில்லாத கேஸுகள் எதுவும் கொழுவு வேணாம் என்று வெளியில் சொல்லி கொண்டு திரிகிறார். அவர் செல்லா பொலிசால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவரால் தான் எனக்கு வர பிரச்சனை எல்லாம் அவரால் தான். இப்போ நான் மணல் முறையில் வானத்துக்கு டேக்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாதே தான் வானம் லொரி வீட்டன்ன்றது அதை இப்போ அவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ மணல் ஏற்றி என்ன டேக்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாத கேஸும் கொழுவி இப்போ எனக்கு என்ன குற்றத்தை ஒப்புக்கொள்ளட்டாமன்ட்டு நிற்கணும் அவையில் பொலிஸ். இல்லை நேற்று தான் காலையெல்லாம் இது நடந்தது. வீட்டை என்ன குளர்னர் பாபாண்டு வெளியில் ஆட்டோ வச்சு அமர்த்தினவே
கத்தாத அமர்த்தி நான் போய் கிட்ட போ என்ன நீ பொம்பளை நீ வரக்கூடாது என்ன தள்ளி விழுத்தி போட்டு விடுங்கன்னு சொல்ல குளர குடியை இழுத்து கொண்டு போனது அங்கே போவோம் உள்ளுக்கும் வேற பார்க்க கூட விடையில போண்டு நாய் மாதிரி அடிச்சு கலைச்சவை எங்களை நிற்கப்படா கதைக்கப்படான்னு சொல்லி கலைச்சவை எங்களை இதுக்கு என்ன மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இவன் தான் பொறுப்பு எனக்கு செல்லம் பொலிசு வந்த மூன்று அவர் தான் செல்லம் சோவன் அவர் தான் பொறுப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சு இழுத்துக்கு இப்படியே நித்திரப்பாயில் அடிச்சு இழுத்துக்கணும் மது போதையெல்லாம் வந்த முதல் வந்து அடிச்சு இழுத்து கொண்டு போய் தாங்களே மண்ணேற்றி தாங்களே தான் கொண்டு எல்லாம் கேஸ் போட்டவன் இப்போ இவரை குற்றத்தை ஒப்புக்கொள்ளாடி தேவையில்லா கேஸ் போடுவோம்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அவர் குடிவரி எதுவுமே இல்லை எல்லாரும் கேட்டாலும் தெரியும் ஊருக்கு அவரை கொண்டு செக் பண்ண மாதிரி ஒரு நாள் கூட குடி மது எதுவுமே இல்லை அவரை தேவையில்லா கேஸ் போடுவோன்னு இருக்கிறாங்க இந்த மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் தான் பொறுப்பு என்னுடைய மகன் வயது குறைஞ்ச பிள்ளைய தான் கல்யாணம் செய்தவர் அவர் அதாலே பெருசைக்கா வர சொல்ல இவரை ஒழிச்சு எங்கேயோ நிற்கிறார் அவருக்கு முதல் கேஸ் இருந்தவரைக்கா தான் அவர் போக பயப்படுறார் அதால் நேற்று வந்து செல்லா பெருசுவாக்கள் நான் குடு வச்சிருக்கிறேன் விற்கிறதாம் என்னுடைய சின்ன பிள்ளை நான் கொண்டு போய் வியாபாரம் செய்து கொண்டு வர உன்னை தூக்கி கொண்டு போய் 8 மாதம் உன்னை மறுகள் விட்டால் உங்களுக்கு அனுப்பி விட்டால் உன்னுடைய மகன் வருவான் வீட்டு என்னுடைய அந்த சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் மூளைப்புள்ள அந்த பிள்ளைய முன்னுக்கு முறுக்கா பிடிச்சி அடித்து சித்திரவதை செய்தவன் இப்போ இந்த பிள்ளைய வரையிலேண்டு பகல் போல 3 மணி போல சொல்லி போட்டு வேந்து ராத்திரி ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக எஸ்டிஎஃப் போலீஸு ஒரு லேண்டோ ஆட்டோவில் வந்து எங்களை கடைக்கு கொடுக்கையா வெளியில் விடையில பான்மெண்ட்டை போடுறோம்னு சொல்லி பான்மெண்ட்டை வேண்டாம் தனுசுவை கொண்டு வந்து தந்துட்டு நீங்கள் பானை வேண்டுங்கோ அவரை நாங்கள் நீங்கள் பாக்கில் வேறுண்ட சுடலேக்க வந்து பாருங்க உசிரோட வேலைப்பட்டிக்க கொண்டு வாங்க உசிரோடையும் தாக்க வேண்டியதா வேணுமா வேறு என்று சொல்லி செல்லாசராக்கள் வந்து ராத்திரி முழுக்க விரட்டி வைக்க இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களால் இருக்க இயலாது பொன்புரோசு வீட்டில் இருக்க இயலாது வாரதும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குதுன்னு இல்லாமல் வீடுகளுக்கு உள்ளுறது நீங்கள் தூள் விற்கிறீர்கள் சும்மா நடக்கிற உடுப்புகளை கொண்டிருக்க இந்த வயதுக்கு 60 வயதுக்கு தூளோ கஞ்சாவோ விற்கிறோன்னு இன்னும் பொலிச்சுட்டேன் வாசல் எங்களுக்கு தெரியாது என்னுடைய இப்போ கட்டியில் சொன்னால் அப்படின்னா கொழும்பில் ஒரு டொக்கியில் விட்டுட்டு காசை வேண்டி நீங்கள் சீவிச்சு தரிசுவை பாருங்கொண்டு செல்லாச சொல்கிறேன் இதெல்லாம் கதைக்கு அவன் பொம்பளைக்கு இன்றைக்கு சரியாக 17 வயது பிறந்த நாள பொலிசுவில வெட்டுறானோ இல்லை சுடலேக்க கொண்டு போய் வெட்டுறானோ பெண்டிலுக்கு வந்து அவ்வளோ கேவையில் கேட்குறான் பொம்பளை கதைக்கிற கதைக்க பொலிசு மாதிரி கதைக்கிறாங்களே அவங்க வாடுறாங்க பெண்டுகளை கேட்குறாங்க பச்சைப்படி கதைக்கிறாங்க தூசணத்தால் ஏசுறாங்க இந்த பொலிசையா எங்களுக்கு இந்த நெல்லியடியில் இந்த பொலிசையாக்களை முக்கியம் மாற்றணும் எல்லாமே மாற்றணும்